அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறட்டுமாக. தினம்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குர்ஆனினுடைய 24வது அத்தியாயமான அந்நூர் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறிய இருக்கிறோம். இந்த வசனத்தில் இறைவன் பேசும் பொழுது, வலா யஅதலி உலில் ஃபத்லி மின்கும் வஸ்ஸஆ, உங்களில் அதிகமான பொருளாதாரமும் விசாலமான பொருளாதாரம் உடையவர்கள் சத்தியம் செய்ய வேண்டான். ஐயஅது உலில் குர்பா வல் மசாகின வல் முஹாஜிரின ஃபீ சபீலில்லாஹ், தங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ அல்லது அல்லாஹ்வினுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கோ தாங்கள் வழங்க மாட்டோம் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். ஃபல்யஅஃபு வஸ்ஃபஹு, நீங்கள் அவர்களை மன்னித்து அலட்சியம் செய்யுங்கள். அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா என்று இறைவன் கேட்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் மக்கள்ல ஒரு சாராருக்கு பொருளாதாரத்தை அதிகமாகவும் விசாலமாகவும் வழங்கி இருக்கிறான். அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிடறாங்கன்னா, இனிமே நான் இன்னாருக்கு செலவு செய்ய மாட்டேன், நான் கொடுத்து வழங்க மாட்டேன் என்று சொல்லி இறைவனின் மீது சத்தியம் செஞ்சுறாங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க, நீங்க மன்னிச்சு அவர்களை அலட்சியப்படுத்தி அவர்களுக்கு வழங்கினால் இறைவனும் உங்களினுடைய தவறுகளை அலட்சியப்படுத்தி உங்களை மன்னிப்பான். இந்த வசனம் யார் தொடர்பாக அருளப்படுகிறது என்றால், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் என்ன செய்வார்னா, மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய தம்முடைய உறவினர், அவருக்கு அதிகமாக வளமையாக கொடுத்து கொடுத்து உதவுவதுதான் அபூபக்கர் அவர்களினுடைய வளமை. எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை தம்முடைய உறவினரான மிஸ்தகுக்கு கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் என்ன செய்தார்னா, இனிமே நான் மிஸ்தகுக்கு பொருளாதாரத்தால எந்த உதவியுமே செய்ய மாட்டேன், இனிமே நான் எந்த விதமான தான தர்மமும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் செய்து விடுகிறார். சத்தியம் செய்வதற்கு என்ன காரணம்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அன்பான மனைவியார் அபூபக்கர் சித்திக் அவர்களினுடைய மகளாரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது ஒட்டுமொத்த மதீனாவிலும் மிகப்பெரிய ஒரு அவதூறை பரப்பி விட்டு விடுவார்கள். இன்னொரு மனிதரோடு சேர்த்து வைத்து ஏராளமான விஷயங்களை பேசி முடித்து விடுவார்கள். இது உண்மையா பொய்யா என்று மிகப்பெரிய நாட்கள் ஒரு சந்தேகத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆயிஷாவே நீ தவறு செய்திருந்தால் இறைவன் இடத்துல நீ பாவம் மன்னிக்க தேடிக்க, இல்ல நீ தவறு செய்யலாட்டி இறைவன் உன்னை தூய்மைப்படுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவார்கள். தம்முடைய மனைவியோடு சேர்ந்து வாழ்வதா அல்லது மனைவியை விட்டு பிரிந்து விடுவதா என்று தம்முடைய தோழர்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்கின்ற அளவிற்கு அந்த அவதூறினுடைய தாக்கம் ஏற்படுத்தி இருக்கும். இப்படிப்பட்ட நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இறைவன் வஹி செய்தியை அருளி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தூய்மையானவர்கள், இந்த அவதூறு ஒட்டுமொத்தமாக அவதூறு தான், ஒரு பொய்யான ஒரு அவதூறு என்பதை நிரூபித்து விடுவான். அப்படி அந்த அவதூறை பரப்பியதில் மிக முக்கியமான ஆள் யாருன்னா மிஸ்தக். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய உறவினர், அபூபக்கர் அவர்களினுடைய மகளை பற்றி அவதூறை பரப்ப வைத்திருப்பார்கள். இது ஒரு தந்தை அவரால் தாங்கிக்க முடியாது. நம்முடைய மகள் மீது அவதூறு சொல்லிட்டாங்க ஒண்ணு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவி அவர்களின் மீது அவதூறு எப்படி பரப்பி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, நான் இத்தனை நாள் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், அந்த நன்றியை மறந்து நீ அவதூறை பரப்பிட்டீல, இனிமே நான் உனக்கு கொடுத்து உதவி செய்யவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். நம்மளுடைய யதார்த்த பார்வைக்கு இது எப்படி தெரியும்னா, நியாயம் தானே, இவர் இத்தனை நாள் கொடுத்து உதவி செஞ்சிருக்கிறாரு, அந்த நன்றி கூட இல்லாம இப்படி போயிட்டு அவதூறை பரப்பி விட்டுருக்காரு, இனிமே உதவி செய்யறது கரெக்டா இருக்குமா? மகளை பற்றி அவதூறு பேசி அதே நபருக்கு திரும்ப உதவி கொடுக்க முடியுமா? யாருக்குமே மனசு வராது. அபூபக்கர் செஞ்சது சரி என்று நமக்கு தோணும். ஆனால் அல்லாஹ் கண்டித்த வசனம் நடக்குகிறான், நீங்க மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அந்த மாதிரிதான் அல்லாஹ் உங்கள்ட்ட நடந்துக்குவான். நீங்க மக்களுக்கு தாராளமா கொடுத்து உதவுறீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு தாராளமா கொடுத்து உதவுவான். மக்களுக்கு நீங்க இறக்கம் காட்டலையா, அல்லாஹ் உங்களுக்கு இறக்கம் காட்ட மாட்டான். மக்களை அலட்சியப்படுத்தி மன்னிங்க, இறைவன் உங்களை மன்னிப்பான் என்று திருமறை வசனத்தின் மூலமாக இறைவன் கரளி காட்டி இருக்கிறான். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நமக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சின்ன சண்டையோ ஒரு சச்சரவோ ஏற்பட்டிருக்கும், ஒரு சாதாரண ஒரு விஷயமாக இருக்கும், அதற்கு மன்னிப்பதற்கு மனசு வராமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் சலாம் சொல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டு சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய நிலைமை இருந்து வருகிறது. தான் பெற்றெடுத்த மகளின் மீது அவதூறு சொன்னதற்கே அல்லாஹ் கட்டளை இருந்தா நீங்க மன்னிச்சு அலட்சியப்படுத்துங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். இதை போன்று ஏராளமான விஷயங்களை நம்மால் பார்க்க முடியும். மன்னிப்பதற்கு நம்முடைய மார்க்கம் அதிகமாக ஆர்வம் காட்டிக் கொண்டே இருக்கு. நேற்றைய தினம் சுகூல பார்க்கும்போது கூட சொன்னோம், முஃமின்களினுடைய பண்பே அவர்கள் கோபத்தை வென்று விழுங்கி அவர்கள் மக்களை அலட்சியப்படுத்தி மன்னிப்பவர்களாக இருப்பார்கள் என்று. நாம் மக்களிடத்தில் மன்னிப்பு வழங்கினால்தான் படைத்த இறைவனிடத்தில் நமக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகமாக மக்களை மன்னித்து இறைவனினுடைய மன்னிப்பிற்கு தகுதியான மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக.
வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.